காலையிலே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சொல்கிறேன். நிறைய பில்லு இருக்குது. இங்கிட்ட மாடு விட்டால் நல்லா மேயும். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, அப்படியே அப்பா ஒப்ப பார்த்தீங்களா, ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், இங்கெல்லாம் மயில்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துலலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மயில் போக்குவரத்து இடம். இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்க வந்து இங்கே அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள், பனை மரம், இதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாத இருக்கிற நிலங்கள். ஸோ அதனால தான் இப்படி பாருங்கள், முள்ளும் முரடமாக ஒரு குகை போல் இருக்குது. வெளியே வந்தாச்சு. ஏன்னா இப்போ தெரியுதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்தோம். ஆனால் நல்லா பில்லு இருக்குதுங்க. மாடு எட்டுன்னு வந்து விட்டால் நல்லா மேயும். ஸோ இன்றைக்கி எட்டுன்னு வந்து பிளான் இங்கே விட்ருவோம். நல்ல பில்லு இருக்குது, நல்ல பில்லு இருக்குது. மழை வந்ததுலேருந்து இங்கே வரல, நல்ல பில்லு இருக்குது. ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அது சீக்ரெட். ஏன்னா கையில் கத்தி இருக்குது. கத்திக்கு வேலை வர மாதிரி ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சைலண்ட்டாக வரணும், சத்தம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். அந்த வேட்டை என்னன்னு நமக்கே தெரியாது, ஆனால் வேட்டைக்கு போகிறோம். தெரியுதா நம்ம எங்கே வந்திருக்கோன்ட்டு? ஆனால் இது பறிக்க வரல. நம்ம வந்த வேலையே வேறு. என்னன்னா நம்ம மாங்காய் தோப்பு தான் வந்திருக்கோம், இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் நம்ம மாங்காய் பறிக்கிறது நம்ம தொழில் இல்லை. நம்ம அதுக்காக வரலை. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பொருள் இருந்தால் சொல்கிறேன், இல்லைனா மாற்றி சொல்லிடுறேன். ஓகேவா? எங்கங்க ஒன்றுமே இல்லை, மாங்காய் மட்டும்தாங்க இருக்குது. இது பாருங்கள், காய் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த காய்காண்டி வரலைங்க. இங்கே பாருங்கள், இந்த காய்காண்டெல்லாம் வரல. நம்ம வந்த வேலையே வேறு. இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இருந்ததுன்னா சொல்கிறோம் உங்களுக்கு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. மரம் பாருங்க, உணர்ந்துட்டு இருக்கா, ட்ரையாக இருக்கா. ஆனால் கீழே இங்கே பாருங்கள், இங்கே நம்ம பழத்தை தேடி வந்தோங்க. பழத்தை தேடி வந்தோம், இருக்கா? இதாங்க மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், காட்டிடுவோம். மரத்தை பிடிச்சி விட மாட்டேங்குது. இன்னொரு ஆட்டுவோமா? வாவ், பழம் பழம். இது என்ன பழம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்காக தான் வந்தோம், ஓகேவா? தெரியுதுங்களா? பழம். இது என்ன பழம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குதா? தெரியுதுங்களா? மரத்தில் பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் பழுத்து கீழே விழுந்து நாஸ்தி ஆகிடுச்சு. ரேட் இல்லை மாங்காய், ஓகேவா? ரேட் இல்லாத எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நம்ம பழத்துக்கு தான் வந்தோம், காய்க்கு வரல. ஸோ இது மாதிரி கீழே ஏதாவது விழுந்திருந்தா அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஸோ ஒரு பழம் இப்பளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இன்னும் எத்தனை பழம் கிடைக்குதுன்னு அப்படி பார்க்கலாம் வாங்க. வா 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 வா, இன்னொரு பழம் கிடைச்சிருக்கு நமக்கு. இன்னொரு பழம் கிடைச்சிருக்கு. வா, அங்கே பாருங்கள், செமையாக இருக்கா? வாசனை கும்முன்னு இருக்குது. ஒரு பழம் சாப்பிட்டு பட்டுருவோமா? கத்தி வேற எட்டு வந்திருக்கோம். உக்காந்துட்டு சாப்பிட்ருவோமா? ஓகேவா? பாருங்க, இதுக்கு தான் கத்தி எடுத்து வந்தோம்.
வா, இங்கே பாருங்க. அல்டிமேட் டேஸ்ட்டு. இது என்ன பழம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் செம்மனையாக டேஸ்ட்டுங்க. எதுக்கு சூரியட்டு வரோம்னா, இப்போ ஆலாங்கட்டி மழை வேறு விழுந்தது இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா பழத்தில் புழு இருக்கும். ஸோ அதனால தான் சேப்பாயிட்டு வந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, நான் இது கேட்டேன்னு சொல்கிறேன். வாங்க இங்கே பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புழு இருக்கும், தெரியுதுங்களா? அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிடணும், அதுக்கு தான் சூரி. ஓகே, ஏன்னா இந்த ஆலாங்கட்டி இருந்தாவே மாங்காய்க்கு பெருத்தடி தான். எங்கே பார்த்தாலும் புழுவாக இருக்கும், ஆசையாக சாப்பிட முடியாது பழம்லாம். பார்த்தீங்களா? ஒரு பழம் மட்டும் எடுத்துகிட்டு சரி, இன்னும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒரு பழம் தான் கிடைச்சிது. இங்கே பாருங்கள், ஒரு மரமே விழுந்துட்டு இருக்குது. இங்கே முன்னாடி பார்ப்போம். வா வா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழம் இங்கே விழுந்துருக்கு. ஐயோ, இங்கே பாருங்கள், ஐயோ போயிடுச்சு, சரியில்லை. இங்கே பாருங்கள், வா, இங்கே ஒரு பழங்க. வா, இப்போதைக்கு நம்மளுக்கு 3 கிடச்சிருக்குது. இன்னும் இருக்குதான்னு பார்ப்போம். நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, கீழே இருக்கிற பழத்தை தான் எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து கீழே விழுந்து பழத்தை மட்டும் எடுத்துங்க. பாருங்கள், இங்கே ஒன்று. ஓகேவா? நிறைய பழங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். நல்லா, ஐயோ மை காட், இங்கே பாருங்கள், நிறைய விழுந்து வேஸ்ட்டாக போயிருக்குங்க. சே, இங்கே பாருங்கள். ஓ ஷிட், இது சரியில்லைன்னு நினைக்கிறேன், போட்டுருவோமா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். வா, இந்த மரத்துக்கிட்ட தாங்க நிறைய பழம் இருக்குது. ஒரு 5 பழம் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மரம் பார்த்துக்கோங்க, இந்த மரத்தில் தான் கீழே விழுந்திருக்கு பழம். ஓகேவா? நம்ம கீழே விழுந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? தப்பு செஞ்சாலும் நியாயமாக செய்யணும். ஓகேவா? ஏன்னா எனவே இது வேஸ்ட்டாக தான் போகுது. ஓகேவா? ஏன்னா நீங்களே பாருங்கள், எவ்வளோ விழுந்தெல்லாம் அழுகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், 1 அதில் நிறைய விழுந்து அதெல்லாம் அநியாயமாக போயிடுச்சு. பாருங்கள், நிறைய விழுந்து. ரேட் இல்லைங்க, மாங்காய் ரேட் இல்லைங்க. என்னங்க பண்ணுவாங்க, மாங்காய் ரேட் இல்லை, புரியுதுங்களா? மாங்காய் ரேட் இல்லை. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது கத்தி நம்ம எங்கே வச்சோம்னு தெரியல, இங்கே தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா கலரு, லெவலாக இருக்குது. அப்பா, வாசனை மொத்தம் அல்லுதுங்க, வாசனை அல்லுது. வேறு எங்கேயானது இருக்காதுன்னு பார்ப்போம், அந்த மரத்தில் இருக்கான்னு பார்ப்போம். உணர்ந்துருக்கு. கீழே பாருங்கள், ரொம்ப புதராக இருக்குது. ஆஹா,
பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குதுப்பா. ஆனால் அள்ளிக்கிட்டு இருக்குதுப்பா. கலராக இருக்குது. எங்க ஒன்று கூட கிடைக்கலப்பா இந்த மரத்துக்கிட்ட. இந்த மரத்துக்கிட்ட ஒன்று கூட கிடைக்கவில்லை. அங்கே இருக்குது, அங்கே போகலாமா? அங்கே போகலாமா? இந்த மரத்தில் ஒன்று கூட இல்லைப்பா, காயே இல்லைப்பா. மரத்தில் காயே இல்லை. அங்கே பாருங்கள், 1 2 இருக்குது, எல்லாம் விழுந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகுது. ஏதாவது சொல்லுவாங்களான்ட்டு பயம்தான். சரி பார்ப்போம் வாங்க. வந்துட்டோம். காக்காலாம் இருக்குது, பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க ஏங்க இங்கே பாருங்க, எவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்குதுங்க. அடா பாவீங்களா. அடி 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 அடி. ஏங்க இங்கே பாருங்க. என்னடா எவ்வளோ பாருங்க, எவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்குது. ஸோ சேட். ஸோ இதில் நம்ம நல்ல பழத்தை மட்டும் எடுத்துப்போமா? கொலன்னு இருக்குங்க. வா இங்கே பாருங்க, 1 எடுத்துப்போம். நல்ல பழத்தை மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? 2 2 2 2 2. வா 3 4 5 பழம் இருக்குது. ஏங்க நிறையா இங்கே பாருங்க, 1 6. ஏங்க நிறையா எல்லாம் அழுகிடுச்சிங்க. ஏங்க இந்த டைமு இதுவரையும் நான் மாம்பழமே சாப்பிடல. இதுதான் முதல் முறையாக சாப்பிட்றேன். ஸோ ஒரு டவுட்டாக தான் வந்தோம், என்னப்பா இங்கெல்லாம் மாங்காவே அறுக்கலையே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. பார்த்தா பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பழம் வேஸ்ட்டாக போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இது புழுகு வாசனை என்னமோ சும்மா அள்ளுது. என்ன பண்ணுறது, புழுகு பழம். இதெல்லாம் போயிடுச்சுங்க பார்க்குறதுக்கே. ஷோ வா, இங்கே ஒன்று இருக்குது. எல்லாம் புழுகுங்க. யாரையும் சப்பு சொல்ல முடியாது. பாருங்கள் எல்லாமே பூராமே புழுகு பழங்க. எதுக்கும் இருக்கட்டேமேன்ட்டு ஒரு சின்ன பயிர் தந்தேங்க. கூப்பிட்றேன் இருங்க.